தனுஷ் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்கு வராத அவர் அவர் பொழப்பு உண்டு, அவர் சினிமாக்கு நின்று நல்லதாக போனால் எப்படி அவங்க மாமனார் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாரோ அதே தான் இவருக்கும். விஜய் சார் அளவுக்கு அவரால் வர முடியுமான்னு தெரில. பட் வந்தாருன்னா மோஸ்ட்டாக தனுஷ் சாருக்கும் ஓட்டு போடுவாங்க, விஜய் சாருக்கும் ஓட்டு போடுவாங்க. பட் 2 பேரில் விஜய் சார் என்ன இருந்தாலும் விஜய் சார் ஹை லெவலு. ஆமாம், இவர் இப்போ ஒரு தான். அதனால் விஜய் ஒரு பெரிய ஆளே. அவருக்கு ஃபேன்ஸ் கம்மியாக இருக்காங்க, அதுவும் கம்மியாக தான் வரும் ஓட்டு. இவர் வந்ததுக்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இப்போ விலகி போயிட்டுருக்காங்களே விஜய் அவர்களுக்கு. இவருக்கே இந்த நிலமைண்ணா, அப்போ அவரெல்லாம் வந்தால் என்ன நிலமை? விஜயை ஏமாற்றி தான்ப்பா வந்திருக்கிறாரு. அதனால் எப்போது பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எடப்பாடி ஐயா தான் வருவார். அதெல்லாம் இனிமேல் நடிகர்களுக்கு வாய்ஸ் கிடையாது, விஜயோடு முடிஞ்சு போச்சு. தனுஷுக்கு அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்லை. ரஜினியாவது ஓரளவுக்கு சொல்லலாம், தனுஷுக்கு சான்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். வணக்கம் சார். நடிகர் தனுஷ் இப்போ அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசலாம் தெரியுது. இப்போ ரீசெண்டா அவருடைய ரசிகர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதில் அவர் பேசின விஷயங்களுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ரெண்டாவது, முயற்சி திருவினையாக்கும். வந்தவங்க எல்லாமே, ஜெயித்தவங்க எல்லாமே, ஆண்டவங்க எல்லாமே, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே இப்படி தான் ஆரம்பித்தாங்க. விஜய் அவர்களும் சினிமாவிலேருந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு. அதனாலேயும் தனுஷும் இந்த மாதிரி அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சோஷியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க, வந்தால் இவர் விஜய் அவர்கள் மாதிரி ஓட் பேங்க் அந்த அளவுக்கு பிரிப்பாரா? கண்டிப்பாக. நீ கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் அவர் வந்ததுனால இவர் வரலான்றதுனா ஆசை யாரை விட்டது? ஆசை எல்லாத்துக்கும் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒன்று பண்ணால் நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், அவங்க ஒன்று அச்சீவ் பண்ணால் நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ நல்ல விஷயங்களில் ஆசை பொறாமை, போட்டி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது பொறாமை இல்லாமல் போட்டியாக இருக்க வச்சதுக்கு அது ஹெல்த்தியான விஷயம், நல்லதாக இருக்கும். மற்றபடி எவ்ரி திங் இஸ் குட். விஜய் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய சப்போர்ட். அந்த அளவுக்கு தனுஷ் அவர்களுக்கும் சப்போர்ட் இருக்குமா மக்கள் மத்தியில்? கண்டிப்பாக. அது அவரோட பர்சனாலிட்டி, அவரோட எலிகண்ட், அவரோட என்ன சொல்கிறது, ஓன் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இல்லையா, அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஸ்டாண்டாகி நிற்குது, அவர் எந்த அளவுக்கு அவரோட கருத்தை பதிய வச்சுருக்காரு, மக்கள் மனதில் அவர் எந்த அளவுக்கு இடம் வச்சுருக்காரு, இது மாதிரி சம்திங் நிறைய பேராமீட்டரை பொறுத்து அது நடக்கும். இது நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடிய விஷயமோ இல்லை அவரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி வரக்கூடிய விஷயமோ கிடையாது. இது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு அவர் இடம் பிடிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு மக்கள் மனதை தொட்டிருக்காரு, அதை டிபெண்ட் பண்ணி இது ரிசல்ட் வரும். உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி விஜய் அவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு தனுஷுக்கு கிரேஸ் இருக்குங்களா? சினிமா அரசியல் பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் கிடையாது. ஒரு காமன் நியூட்ரல் பர்சனாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இருக்குமா இல்லையா அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது. விருப்பம் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணலாம். முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னாங்கன்னா ட்ரை வில் பி சக்சீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் எடுத்தோன்னே அவ்வளோ இது இருக்குமா, அவரை மாதிரி இருக்குமா, அவர் மாதிரி இருக்குமா அப்படின்றது நம்ம கம்பேரிசன் அப்படின்றது இதில் கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஆஃப் இவரோட இது வேறு, ஸ்டைல் வேறு, அவரோட ஸ்டைல் வேறு, அவரோட லைஃப் ஸ்டைல் வேறு, இவரோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவரோட பர்சனாலிட்டி, இவரோட எல்லாமே எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இதை வச்சு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பீப்புள்ஸ் பப்ளிக்கில் அவர் எந்த அளவுக்கு மனித மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காரு, அப்புறம் அவரோட வே ஆஃப் பிச்சிங் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி எஃபோர்ட் எப்படி போட போகிறாரு, இப்போ கொள்கை, அவர் இப்போ மாநாடு போட்டு எப்படி ஸ்பீச் கொடுத்தாரு, அதுக்கு என்ன பண்ணார், அதுக்கு அவர் எவ்வளோ பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒரு டீம் சப்போர்ட் வச்சுருப்பார், எந்த மாதிரியான டீம் சப்போர்ட் வச்சுருந்தார், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தில் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இது நிறையா பேராமீட்டரை வச்சு ஃபைனலைஸ் பண்ணணும். அதாவது விஜய் சார் அளவுக்கு அவரால் வர முடியுமான்னு தெரில. பட் வந்தாருன்னா மோஸ்ட்டாக தனுஷ் சாருக்கும் ஓட்டு போடுவாங்க, விஜய் சாருக்கும் ஓட்டு போடுவாங்க. பட் 2 பேரில் இந்த தடவை விஜய் சார் தான் வருவார். விஜய் சார் அளவுக்கு தனுஷ் அவர்களுக்கு கிரேஸ் இருக்குமா? இருக்கும் சொல்லலாம். பட் தனுஷ் சார் அளவுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, விஜய் சாருக்கும் நிறைய இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் நிறையா இருக்கும். விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்?
இல்லை அப்படிலாம் இல்லை. இவரை ஸோ ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படி வராங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் கூட பார்த்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க, இறங்கி வராங்க. மற்றபடி பொறாமை இதெல்லாம் எதுவும் இல்லை. தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுல யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் வேற வேறு கட்சியினருக்கு? முக்கியமாக திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கும், ப்ளஸ் ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க வந்து முக்கியமாக சீமான் சார் இருக்கும், அவங்க ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வந்ததில்லை. ஸோ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனை வரும். டிவிக்கே பிரச்சனை வரும் தனுஷ். ஏன்னா காம்பசிட்டிவ் நிறையா இருக்கும். ஸோ இவர் ஓட்டு எடுத்தால் இவர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு விஜய் சாரை பொறுத்த அளவுக்கு நல்லது பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விஜய் சார் இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் தனுஷ் சார் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நீங்கள் பர்சனலாக தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீங்களா? ஓகே, யார் வந்தாலும் ஓகே தான். பட் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். தமிழகத்தில் இந்த மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போது 2 வருஷத்தில் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா விஜய் என்பது தமிழகத்தில் வேறு, இவர் என்பது தமிழகத்தில் வேறு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தனுஷ் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்கு வராத அவர் வந்து அவர் பொழப்பு உண்டு, அவர் சினிமாக்கிட்டு நின்று நல்லதாக போனால் எப்படி அவங்க மாமனார் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாரோ அதே தான் இவருக்கும். எனக்கு அவர் ஃபேமிலி உண்டு, அவருன்னு இருந்தால் இது நல்லது. ஏன்னா அரசியலுக்கு வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சவால்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு அரசாக வந்து செயல்படணும். அது இல்லாமல் மோடிக்கு ஆதரவாக செயல்படணும். அப்படி செயல்படலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈடி விடுவாங்க, ரேடு விடுவாங்க, பல இதுகளை மிரட்டுவாங்க. அதால் வந்து அரசியல் வந்து தனுஷை வந்து விஜயை போல் இவரெலாம் வந்து தமிழகத்தில் அப்படி வந்து எடுபடாது, அதை ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை என்பது வேறு. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து விஜய் வந்து இப்போ வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆகுது. அப்போது அவர் சொன்னதே பார்த்திங்கன்னா அவர் எதுவும் நிறுவத்தில். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கூட சொன்னார். அதை நான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு என்பது இன்றைக்கி இல்லை. ரவுடிஸை ஓய்ச்சாரா, ரவுடிஸை ஓய்க்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை தரணும்னு சொன்னால் அப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வந்து சொன்னால் அதேமாதிரி ஆட்சி வந்து 2 மாதம் தான் ஆகுது. அப்போ உடனே கேள்வி அடுத்தது வரும், எல்லாம் ஒரே நேரத்தில் செஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து ஒரு 67,000 கோடி ரூபாய் நம்ம நாட்டுக்கு பணம் தர வேண்டியது. இப்போ என்ன அந்த 300 கல்வி சட்டத்தை நீ திரும்ப பெறனா தான் அந்த பணத்தை நான் ஒதுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தைரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இருக்குமா? ஒன்றிய அரசு எடுத்து தனுஷால் முடியுமா அப்படி பார்த்தா முடியாது. அப்படி அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியல் என்பது ஒரு பெரிய வந்து ஒரு தைரியம் வேணும், அது சந்திக்கிறதுக்கு அதுக்கான ஆண்மை வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட இவங்க மாமனார் 1996 எப்படி தமிழகத்தை ஜெயலலிதாவை மீண்டும் தேர்ந்தெடுக்க முடியாது, தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு ஆபத்து சொன்னாரோ அந்த பீரியடில் ரஜினிகாந்துக்கு பொருந்தோம். அது அந்த அரசியல் வேறு. இப்போ இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா அது தனுஷுக்கு அது பொருந்தாது. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு பணியோடு நான் கேட்டுக்கொள்வது அவர் குடும்பம், அவர் வாழ்க்கை சினிமா ஆகிட்டு அதோடு போனால் அவருக்கு நல்லது. சினிமாலாம் வந்தால் அது எடுப்படாது. ஆனால் இந்த ரவுடிஸத்தை, இந்த கொலகார பாவிகளை, இந்த ரவுடிஸெல்லாம் எதிர்த்து அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ விஜய் வந்துக்கிறாரு. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் ஆட்சிக்கு வரலன்னா என்ன நிலைமைன்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் என்னென்னா இப்போ வந்து அதேமாரி விஜய் சொல்கிறாரு ஊழலாத ஆட்சி நாங்கள் வந்து மக்களுக்கு செய்வோன்னு சொல்கிறாரு. இப்போ அதிமுக வந்து கொண்டு வர ஆட்கள்லாம் யார்? செங்கோட்டை யார்? ஊழல் பண்ணவர் தான். விஜயபாஸ்கர் யார்? ஊழல் பண்ணவர் தான். ஆர்வி உதயகுமார் யார்? ஊழல் பண்ணவர் தான். அப்போ என்னன்னா இவர் வந்து ஊழலற்ற ஆட்சி கொண்டு வரும். அரசாங்க அதிகாரி நீ அரசாங்க அதிகாரிகளுக்கு மட்டும் நீ வந்து தடுத்தா அரசாங்க அதிகாரிகள் மட்டும் நீ உத்தரவு போட்டால் போதுமா? ஆனால் உன் கூட இருக்கிற ஆட்கள் எப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் மகா திருடர்கள், கொள்ளக்காரனுங்க அதிமுக வந்தவங்க. அப்போ அப்படியேப்பட்ட அரசை தனுஷால முடியுமா? அதை எதிர்கொள்ள முடியுமா? அதை மீட் பண்ண முடியுமா? ஆனால் மீட் பண்ண முடியாது. இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ விஜய் வந்து பார்த்தாச்சு. ஏன்னா இப்போ மறைமுகமாக மின்சார கட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. மறைமுகமாக யாருக்கும் தெரியாது மின்சார கட்டணம் ஏற்றிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு எல்லாரும் பஸ்ஸஸ் இல்லைன்னு சொன்னார். இது வரைக்கும் கொண்டு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ நேற்று அந்த நீட் தேர்வில் பொலிட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசிவு என்பது ஒன்றிய அரசில் எதிர்த்து கசிவு வந்துருக்குது. அதை எதிர்த்து கூட இவரால் பேச முடியல. ஏன் பேச முடியல? அங்கே பிஜேபி இவரால் எதிர்த்துக்க முடியாது. ஏன்னா மகா திருடர்கள் பிஜேபி என்பது, அமித்ஷா என்பது, மோடி என்பது இந்த மகா திருடர்களை இவங்களால் ஒழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மலை போல் அதிகாரம் அவங்க இருக்குது, கடுவால அதிகம் இவங்க கிடக்குது. இவங்களால் ஒன்றையும் பண்ண முடியாது. அதில் அது ஆதரவு கொடுக்க வேணாம். ஆதரவாக போராடுறவங்களுக்கு விஜய் ஆதரவு இருக்கணும்ல. போலீஸை வச்சு, தமிழக போலீஸை வச்சு
மிரட்டுறாரு, அந்த மாணவர்களை அடிக்கிறாரு, காலேஜ் உள்ள போனவங்களை மிரட்டுறாரு. இது என்ன விதத்தில் நியாயம் இது? எப்படி இது ஏற்றுக்க முடியும்? அப்போ பார்த்தீங்கன்னா இவரெலாம் வந்து இன்னும் பாப்பா வந்திருக்கிறாரு, இவர் ஜனங்களுக்கு என்ன செய்கிறாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 2500 கொடுக்குறாரு, 3 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ பட்ஜெட்டு போட போடுறாரு. இந்த பட்ஜெட்டில் அது அறிவிப்பாரா? முடியாது. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் இப்போ ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுன் யார்? லாட்ரி டிக்கெட் மார்ட்டின் லாட்ரி டிக்கெட்டுடைய மருமக. அப்போ அவருங்களாம் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஆதரவாக இருப்பாரா, இல்லை ஏழை மக்களுக்கு ஆதரவாக இருப்பாரா? ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நடைமுறைக்கு வந்து பேசிக்கலாம், இப்படி ஈத்து விட்டு பேசிக்கலாம், இப்படி ஈத்து விட்டு பேசிக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒத்து வர மாதிரி இந்த வந்து பொருளாதாரம், நம்ம நாட்டோடைய பொருளாதாரம் அதெல்லாம் கணக்கில் எடுத்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும். ஏதோ வந்து போகிற போக்கில் அள்ளி விட்டு வந்து ஆட்சி புஷ்ட்டு இப்போ செய்யணும்னா செய்ய முடியாது. அதெல்லாம் தனுசால முடியுமா? ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவரெல்லாம் முடியாது. ஏன்னு சொன்னால் இவருக்கு இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் வித்தியாசம் என்பது இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில கட்சிகளில் யாராலையும் ஒன்றையும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் மகா திருடர் கொள்ளைக்காரர்கள் யார்? பிஜேபி மகா திருடர்கள், அயோகர்கள், ஃப்ராடுகள். இவங்களாம் அமித்ஷாவும் மோடியும் நாட்டுக்கு வந்து கேடு விளைவிக்கும். ஏன்னா சுனாமி கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கொரோனா வந்தது. இன்னும் அந்த தமிழ் மக்களுக்கு அவங்க செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க? விவசாய போராடினாங்க. பிரதமர் வந்து பார்த்தாரா? இப்போ இந்த கல்வி சட்டத்துக்கு இதுக்கு என்ன இது, இந்த சட்டத்துக்கு எதிர்த்து போராடினாங்க, வந்து பிரதமர் பார்த்தாரா? விவசாயிங்க போராடினாங்க பார்த்தாரா? குடியுரிமை சட்டத்துக்கு போராடினாங்க, மோடி வந்து பார்த்தாரா? யாரையும் கவலைப்படுறது மோடி கவலைப்படுறதே இல்லை. அவருக்கு கவலைப்படுறத யாரு கவலைப்படுறாருன்னா 140 கோடி மக்களுக்கு அவர் கவலைப்படுற மாதிரி இல்லை. யார் கவலைப்படுறாரு? அது அம்பானியும் அதானியும் இவங்களை போல கார்பரேட் முதலாளிகளுக்கு அவங்க இன்னும் பணக்காரன் இன்னும் பணக்காரன்னு அவங்களுக்கு தான் கும்பிடு போட்டுனுக்கிறாரு. கொஞ்சம் சாதாரண 140 கோடி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இந்த பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை. அதனால் தனசிக்கு பொறுத்த வரைக்கும் அவர்லாம் இந்த கொலைகாரங்களை எதிர்த்து, இந்த ரவுடி பசங்களை எதிர்த்து, இந்த ஆர்எஸ்எஸ்லாம் எதிர்த்து இவரால் மீட் பண்ண முடியாது. அதனால் விஜய் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, பார்ப்போம். அவராலையும் இந்த பிஜேபி எதிர்த்து அவரால் போராட முடியாது. அதுக்கான சோர்ஸ் இல்லை. ஏன்னா நீட் தேர்வில் பார்த்துட்டோம். அவன் வந்து பிஜேபி அந்த மாநிலத்தில் டெல்லியில் மாநிலத்து குறைஞ்சி 20,000 போலீஸை வச்சு மிரட்டி பார்த்தான். 20,000 போலீஸை வச்சு மிரட்டி பார்த்தான். ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்களோ டியூஎஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் நீ 20,000 போலீஸ்லாம், நீ 50,000 போலீஸை தந்தால் கூட உன் சட்டத்தை நாங்கள் ஒடுக்குவோம், உன் சட்டத்தை எதிர்ப்போம், நீ கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் முறுதலாக எதிர்ப்போம். அது போல் பாராளுமன்றத்தில் இந்த 2 கருப்பாடு இருக்குது. யார்? அமித்ஷாவும் மோடியும். இந்த கருப்பாடு 2 கருப்பாடு இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து முன்னேறதுக்கான சோர்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால், ஏன் உதாரணம் சொன்னால், அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை பாகிஸ்தானுக்கு இந்தியா சண்டை வரும்போது எல்லாம் இந்தியாரெலாம் வெளியேறுன்னு சொன்னார். வெளியேறுன்னு சொல்லும் போது அப்போது ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அந்த குழந்தைக்கு கூட ட்ரீட்மெண்ட், 3 வயசு குழந்தை ட்ரீட்மெண்ட் பார்க்காம கூட அது இதை பிடிக்க நாட்டை விட்டு தத்துறாங்க. இவங்களுக்கு எப்படி மனிதாபி இருக்கும்? ஒரு குழந்தை, பச்சை குழந்தை, 3 மாதம் குழந்தை, அது ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது பார்த்தோன்னே அந்த நாட்டை விட்டு அமுச்சு விடு. ஆனால் அது கூட ட்ரீட்மெண்ட்டை பார்க்காம அந்த டீப்பை பிடிங்கி விட்டு வெளியே தத்துறாங்க. இவங்களுக்கு எப்படி மனிதாபி இருக்கும்? அந்த மனிதாபி உள்ள இவங்களுக்கு தனுஷை வந்து அவங்கள எதிர்த்து இவரால் போராட முடியுமா? இந்த மக்களுக்காக அவர் நிற்க முடியுமா? சினிமாவில் பேசிக்கலாம், 1000 வசனம் பேசிக்கலாம். விஜய் பேசுகிறாரு, தனுஷ் பேசுகிறாரு, எல்லாம் பேசிக்கலாம். சினிமாவுக்கு பிறந்தோம். ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு அது பொருந்தாது. ஏன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து இந்த பிஜேபி ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிர்த்து இவங்களால் போராட முடியாது. அதுதான் தம்பி. என் பேர் PK மூர்த்தி. வணக்கராஜா. மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் சாருக்கும் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் நடிகர் தான், அவரும் நடிகர் தான். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரும் வந்தாலும் பண்ணுவாங்க, அவரும் வந்தாலும் பண்ணுவாங்க. மக்கள் வந்து எல்லாமே யார் நல்லா செய்கிறாங்க அவங்களுக்கு பக்கம் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. விஜய் சார் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மக்கள்? விஜய் சார்கள் என்ன இருந்தாலும் விஜய் சார் வந்து ஹை லெவலு. ஆமாம், இவர் வந்து இப்போ வந்தவர் தான். அதனால் விஜய் வந்து ஒரு பெரிய ஆளே அவர். ரெண்டாவது அதனால் விஜய்க்கு தான் அதிகமாக சப்போர்ட் இருக்கும். நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்தால் விஜய்க்கு டஃப் கொடுப்பாங்க. இந்த தனுஷ் அவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்தா விஜய் அவர்களுக்கும் ஒரு டஃப்பாக இருக்கும், மற்ற கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் தான் சொல்கிறாங்க. இது நடக்குமா? அப்படிலாம் இருக்காது. விஜய் சார் வந்து இப்போ முன்னிலையில் இருக்காரு, அப்போலேருந்து இருக்காரு. அதனால் அவருக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களே. இவருக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு வேணா வந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா தனுஷ் அவர்கள்? அது வந்து மக்கள் தான் சொல்ல முடியும் எப்படின்னு. நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர மாதிரி சமீபத்தில் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது, சோஷியல் மீடியாவில் அப்படி தான் சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தால் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வரட்டும் தான். தனுஷ் கண்டிப்பாக வரட்டும்.
வந்தால் நல்லது பண்ணுவாப்புல. கண்டிப்பாக வரட்டும். தனுஷ் வரணும். நீங்கள் எதை வச்சு தனுஷ் அவர்கள் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ விஜய் வந்தார், அவர் சிஎம் ஆனார். தனுஷ் வந்து அவரும் பார்க்கலாம் இல்லையா, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இல்லையா, அதனால தனுஷ் வரட்டும். தப்பு கிடையாது, வரட்டும். அவர் வந்தால் விஜய் சார் அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? அந்த லெவலுக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. வரட்டும், நல்லது செய்வாப்பில் தனுஷ் தம்பி. கண்டிப்பாக செய்வாப்பில், வரட்டும். நிறைய அவர் மேலே விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது தனுஷ் அவர்கள் மேலே. பாப்புலராக ஆகிட்டாலும் ஒருத்தர் மேலே விமர்சனம் வந்துதாம்மா இருக்கும். அது இயல்பாக வர விஷயம் தானே அது. நம்ம அதை வச்சு சொல்ல முடியாது. வரட்டும், நல்லது செய்யட்டும், வந்து நல்லது செய்யட்டும். இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு. அந்த மாதிரி இவர் சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு கட்சி வளர்ச்சி எவ்வளோ இன்னும் கட்சி ரொம்ப வளர்க்கல இல்லையா. வளர்ந்த பிறகு தான் அவங்க வந்து எதுவும் செய்ய முடியும். வந்த பிறகு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்கு முதல்ல என்ன செய்ய வரட்டும், வந்த பிறகு பார்ப்போம். ஒரு 25% சப்போர்ட் பண்ணுவாங்க, மீதி 75% சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, இவர் வந்ததுக்கே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இப்போ விலகி போயிட்டுருக்காங்களே விஜய் அவர்களுக்கு. இவருக்கே இந்த நிலமைண்ணா, அப்போ அவரெல்லாம் வந்தால் என்ன நிலமை? விஜய் அவர்கள் அளவுக்கு மக்கள் சப்போர்ட் தனுஷ் அவர்களுக்கு இருக்கா? இல்லை, 25% தான் இருக்குது. ஓகே, ஆமாம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து இந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது உண்மையா? அப்படி இருக்குமா? இல்லை, இருக்கலாம். ஓகே, அது கரெக்டாக வந்து ஒரு கணிச்சு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கலாம். சிலது வார்த்தைகளில் கூட இப்போ சமயத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. இருக்கலாம், கட்டாயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இன்னும் மறுபடியும் ஒரு தமிழ் நடிகருக்கு வாய்ப்பு தருவாங்களா மக்கள்? வாய்ப்பு தரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 25% கொடுப்பாங்க, மீதி 75% வாய்ப்பு கிடையாது. இன்னும் இந்த விஜய் ஃபேன்ஸ் அவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தனுஷ் அவர்கள் படமே ஓட மாட்டேங்குது, இல்லை இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ ஃபேமிலி படம் காமெடி தாங்க ஓடுது. என்னதான் ஃபைட் படம் எடுத்தாலும் எந்த படமும் ஓடுறது கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ அது விரும்புகிறீங்களா? சண்டை போடுற படம்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்து படம், ஒரு காமெடி, அதுக்கோசம் தான் இப்போ மக்களே வந்து விரும்பி போய் பார்த்துன்னு இருக்காங்க. வாய்ப்பு கிடையாதுங்க. தனுஷ் அவர்கள் சமீபத்தில் அரசியலுக்கு வர மாதிரி வந்து பேசியிருக்காரு வெளில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயை ஏமாற்றி தான்ப்பா வந்திருக்கிறாரு. அதனால் எப்போது பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எடப்பாடி ஐயா தான் வருவார். இடைத்தேர்தலில் எடப்பாடி ஐயாவுக்கு தான் இருக்குது. இப்போ வருங்காலத்தில் வந்து தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இது இவர் வந்து குழந்தைங்களை ஏமாற்றி வந்துட்டார், அந்த மாதிரி அவர் நினைக்கலாம். ஆனால் அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி மக்கள் சப்போர்ட்டு தனுஷ் அவர்களுக்கு இருக்கா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம எப்படி சொல்ல முடியும்? பார்த்தா தான் தெரியும். இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பர்சனலாக தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் எடப்பாடி ஐயாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எங்களுக்கு அவர் தான் தேவை. ஐயா வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் அரசியலுக்கு வர மாதிரி ஒரு இடத்துல பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தால் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் இனிமேல் நடிகருங்களுக்கு வாய்ஸ் கிடையாது. விஜயோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், விஜய் அவர்களோடய முடிஞ்சு போச்சா? எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நடிகருங்களில் இனிமேல் வந்து நடிகரை யாரும் இனிமேல் ஏமாற மாட்டாங்க. ஒருத்தரை போட்டு ஒருத்தர் வந்து இப்போ விஜய் வந்தே ஏமாந்துட்டாங்க. இனி யார் இப்போ இனிமேல் நடிகர் வந்தாக்கா யாரும் நீ ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. விஜய் அவர்கள் ஆட்சியில் மக்கள் வந்து இப்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு நடிகருக்கு அப்படி தனுஷ் அவர்கள் வந்தால் வாய்ப்பு சுத்தமாக இருக்காதுங்கிறீங்களா? சுத்தமாக அவ்வளோலாம் இருக்காதுங்க. வாய்ஸ் தனுஷுக்கெல்லாம் இருக்காது. நடிகருங்கெல்லாம் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தாக்கா அரசியல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி மக்கள் சப்போர்ட் தனுஷ் அவர்களுக்கு இருக்கா? தனுஷுக்கு அவ்வளோ கிடையாது. விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட்டும் அவருக்கு இருக்காது. இப்போ விஜயே வந்து மக்களை வந்து இந்த பசங்களெல்லாம் ஏமாற்றி தான் வந்திருக்காரு. அது மாதிரி வந்து அவர் மேலே வந்து பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அபிப்பிராயம் கிடையாது. இப்போ அவர் வந்து பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் வந்தால் வந்து பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் வந்தால் தானே சப்போர்ட் பண்ண முடியும், வரலன்னா எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? வர்ற மாதிரிலாம் கிடையாது. இனிமேல் நடிகருங்க யார் வர்ற மாதிரி கிடையாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம்.
ஆடி ஆஃபர் எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.